பண்ண போகிறோம்? முருங்கைக்கீரை சட்னி. உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து போட்டிருக்கோம், இது பொன் நேரமாக வறுத்து எடுக்கலாம். மாறிடுச்சு, ஒரு பிளேட் எடுத்து போட்டுக்கலாம். வேர்க்கடலை நல்லா வதங்கிடுச்சு, பருப்பு போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு அரை வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சமாக இப்போ நல்லா வதக்கும். இப்போ முருங்கைக்கீரை போட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். முருங்கைக்கீரை அப்போல்லாம் சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ என் பசங்க கீரைனாலே அலர்ஜி ஓட்டுறாங்க சாப்பிட்றதுக்கு. அதுக்காக நாங்கள் முருங்கைக்கீரை கலைஞர் சாப்பிட மாட்டாங்க. நான் சட்னி செஞ்சு கொடுக்குறேன். யாவது சாப்பிட்றாங்களா பசங்கன்னு பார்க்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். அது நல்லா வதக்கி போட்டுக்கலாம். வதங்கினது போது ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஆறிடுச்சு. வேர்க்கடலையும் உளுந்தம் பருப்பு போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். குறை அரைச்சிக்கணும். இது கூட நம்ம வதக்கி வச்ச முருங்கைக்கீரை இது எல்லாமே ஒன்றா போட்டு இதில் அரைக்கலாம். போட்டுடலாம். இதில் அதுக்குள்ளே கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். இப்போ தாளித்து சட்னியில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம் போது காஞ்ச மிளகா 2 போட்டுக்கலாம். தாளிச்சாச்சு. இப்போ சட்னியில் ஊற்றிக்கலாம்.